Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Chapter 2ல created sum 5 marksல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மார்க்ஸை தாண்டி சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸை எப்படி அவன் எவாலுவேட் பண்ணி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அழகான சம்ஸ் இது எல்லாமே. Z1 and Z2 ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே ரியல் பார்ட் ஒன்று இருக்கும், இமேஜினரி பார்ட் ஒன்று இருக்கும். இங்கே 1 வந்ததுனால x1 y1 வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன் Z2. அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா x + iy தான் போட போகிறேன். ஆனால் 2ன்றதுனால கீழே ஒரு 2ஐ எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய Z1, இதுதான் என்னுடைய Z2. என்கிட்ட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் Z1 is equal to modulus of Z1 minus 1 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய இன்ட் எடுக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு இன்ட் இது தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்ட் given. இதுலேருந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சின்னு போகிறோம் பாருங்கள். given ரியல் பார்ட் ஆஃப் Z1 is equal to modulus of Z1 minus 1ன்னு அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற விஷயத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். வாட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் Z1? Z1 ரியல் பார்ட்னா ஐ இல்லாதவன். ரியல் பார்ட் ஆஃப் Z1னா ஐ இல்லாதவன். இது இமேஜினரி பார்ட், இது பேர் தான் ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் என்றால் x1 is equal to Z1 அப்படியே அதை சொல்கிறான். அப்போ x1 + iy1 கூட ஒரு -1. இது ரியல் பார்ட்டை தனியாக பிரிச்சிங்க. x1 - 1 இது ரியல் பார்ட் ப்ளஸ் iy1 இது இமேஜினரி பார்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறேன். வாட் இஸ் மாடுலஸ் ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஐலாம் வராது மாடுலஸில். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு க்ளூ. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு க்ளூ. இதே மாதிரி எனக்கு அடுத்த க்ளூ ஒன்று கொடுத்துருக்குறான். இந்த ஸ்கொயர் ரூட்டுனாலே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஸ்கொயரிங் போத் சைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் இதை ஸ்கொயரிங் போத் சைட் பண்ணிடுறேன். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? x1². இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ x1 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1². இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சால் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. x1². வாட் இஸ் a - b ஹோல் ஸ்கொயர்? a² - 2ab 2 × a × b plus b² plus y1². x1² x1² என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது உங்களுக்கு. அப்போ என்ன வருதுன்னா 0 is equal to -2x1 plus 1 plus y1². இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆன்சர். ஃபஸ்ட்டு க்ளூவிலேருந்து வந்திருக்கிற ஈக்குவேஷன் இதுதான் எனக்கு வந்திருக்குது. அதுக்கு அடுத்த க்ளூ செகண்ட் க்ளூ போகலாமாப்பா? செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். செகண்ட் க்ளூ ரியல் பார்ட் ஆஃப் Z2. எப்படி நம்ம Z1 போட்டோமோ அதே மாதிரி Z2. கீழே ஏதாவது கட் ஆகுதா? நவ் இட்ஸ் ஓகே. கீழே கட் ஆகலை. ரைட். இதே மாதிரி செகண்ட் பார்ட் ஆஃப் த சம் கொடுத்துருக்கான். சேம் டிட்டோ. புதுசாலாம் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு சம் போட்ட மாதிரி அகெயின் given ரியல் பார்ட் ஆஃப் Z2 is equal to Z2 - 1. என்ன இங்கே x1 y1 வந்தது, இங்கே x2 y2 வரப்போகுது. அவ்வளோதானே வித்தியாசம். அப்போ சிமிலர்லி திருப்பி இதெல்லாம் உட்காந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 0 is equal to -2x1 வந்த மாதிரி உங்களுக்கு -2x2 வரும். ஏன்னா இந்த a - b ஹோல் ஸ்கொயர் எல்லாமே எதுவுமே மாறாது. x2 சம் Z2னா x2 y2 வரப்போகுது. வேறு ஒன்றுமே கிடையாது. 1எல்லாம் அதே தான் வரப்போகுது உங்களுக்கு. y1² பதில் y2². வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. சூப்பர். இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் நம்பர் 2. இது எனக்கு ரிசல்ட் நம்பர் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிசல்ட் நம்பர் 1லேருந்து ரிசல்ட் நம்பர் 2வை சப்ராக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ரிசல்ட் நம்பர் 1லேருந்து ரிசல்ட் நம்பர் 2வை சப்ராக்ட் பண்ண போகிறேன். ரிசல்ட் 1 - 2. வாட் இஸ் ரிசல்ட் நம்பர் 1? 0 is equal to -2x1 plus 1 plus y1². ரைட். அதே மாதிரி ரிசல்ட் நம்பர் 2 0 is equal to -2x2 plus 1 plus y2 square. Result number 1ஐயும்
2வையும் subtract பண்ண போகிறேன் 1 minus 2. இப்போ 0 minus 0 is 0. இதை subtract பண்ணால் minus 2x1 plus 2x2. 1 கேன்சல் ஆகிடும். subtract பண்ணுறோம்ல, அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் ப்ளஸ் 2 போட்டிருக்கிறேன். subtract பண்ணும்போது இது மைனஸ் ஆகிடும். y1 ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர். இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். மைனஸ் 2x1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x1 ப்ளஸ் 2x2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2x2 is equal to y1 square minus y2 square. இங்கே 2 காமனாக எடுத்துருங்க. x1 minus x2. இங்கே பாருங்கள் a minus b into a plus b. அப்போது a square minus b square a minus b into a plus b நான் பிரிச்சிடுறேன். a minus b into a plus b. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன வருதுன்னா 2 times x1 x2 is equal to, அல்லது இதெல்லாமே ஒரே சைடு கூட கொண்டு போயிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். பின்னாடி என்ன தேவைன்னு பார்த்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ தற்சமயம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம் நம்ம. இதுதான்ப்பா க்ளூ. இதுதான் க்ளூ. 2 க்ளூ யூஸ் பண்ணிக்கிறோம். 3வது க்ளூ தோ ஒன்று இருக்குது பாருங்கள். 2 க்ளூ யூஸ் பண்ணியாச்சு. we are entering into 3rd clue. Argument of z1 minus z2 is equal to pi by 6. First clue, real part of z1 is equal to, அதை யூஸ் பண்ணதுனால இது வந்துச்சு. செகண்ட் க்ளூ, ரியல் பார்ட் ஆஃப் z2 போட்டதுனால சிமிலர்லி வச்சு போட்டுங்க. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சப்ராக்ட் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து நின்று போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நான் இந்த சம் போடும்போது ஃபைண்டு போடும்போது தான் எனக்கு தெரியும் என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கிறோம் நம்ம. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2. ஆர்குமெண்ட் ஆஃப் வாட் இஸ் மை z1? இதை அப்படியே காப்பி அடிக்கணும்பா. x1 plus iy1 minus z2 x2 plus iy2 is equal to pi by 6. Argument of real partலாம் தனியாக வச்சுக்கப்பா. x1 minus x2 plus I into y1 minus y2 is equal to pi by 6. z1 minus z2 substitute பண்ணிட்டேன். ரியல் பார்ட்டை மைனஸ் பண்ணிட்டேன். x1 minus x2 plus I காமனாக வச்சுட்டு y1 minus y2 போட்டேன். ஆர்குமெண்ட்டோடைய ஃபார்முலா என்னதுப்பா? tan inverse of imaginary part by real part. Modulus of imaginary part by real part. Imaginary part na y1 minus y2. Real part na x1 minus x2 is equal to pi by 6. Tan inverse தூக்கி அந்த பக்கம் அடிங்கப்பா. y1 by y2 by x1 minus x2 modulus is equal to tan inverse அந்த பக்கம் போச்சுன்னா tan inverse அந்த பக்கம் போச்சுன்னா tan pi by 6 inverse அந்த பக்கம் போயிருக்குது. பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ tan 30 பா. tan 30னா 1 by root 3. 1 by root 3. இதான் உங்களுக்கு யாரோட ஆன்சர்? y1 minus y2 by x1 minus x2 உடைய ஆன்சர். இப்போ y1 minus y2 by x1 minus x2 உடைய ஆன்சர் 1 by root 3 இங்கே வந்து நின்று போச்சு. ஃபைனலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, find imaginary part of z1 plus z2. இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 plus z2 கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு சம் நிற்கிது பாருங்கள். இங்கே ஒரு சம்மில் x1 minus x2, y1 minus y2, y1 plus y2 எல்லாமே இங்கே ரெடிமேடாக எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை இது கூட மேட்ச் பண்ணுறதுக்காக x1 minus x2 இதோ இருக்குது, y1 minus y2 அதோ இருக்குது, இங்கே y1 plus y2 இருக்குது. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 times x1 minus x2 by இதை டிவைடில் கொண்டு வரேன். y1 minus y2 is equal to y1 plus y2. இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். y1 plus y2. இது என்ன சார் y1 plus y2? y1 plus y2 தான் அவன் கேட்குற கொஷினாக இருக்க முடியும். பாருங்களேன், இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 plus z2 தானே கேட்டிருக்கான். z1 plus z2 ஓட இமேஜினரி பார்ட். z1 plus z2 கூப்பிடுங்க. வாட் இஸ் மை z1? இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 னா x plus iy1, z2 னா x2 plus iy2.
இமேஜினரி பார்ட்னா y1 வரும் y2 வரும், வேறு எதுவுமே கிடையாது. ரியல் பார்ட்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ இமேஜினரி பார்ட்னா y1 + y2 தான் எனக்கு வேண்டும். இதுதான் சம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ். y1 + y2 தான் இமேஜினரி பார்ட். அந்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். இதான் நம்மளுடைய to find. We have to find imaginary part of z1 + z2. இதான் to find imaginary part of z1 + z2 is equal to imaginary part of x1 + iy1. z1 தான், z2 னா x2 + iy2. இதில் இமேஜினரி பார்ட்னா ஐயோடைய பார்ட்டி தானே. அப்போ y1, இதில் ஐயோட பார்ட்டி y2. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர் இதோ இருக்குது பாருங்கள். இதோ ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களே. y1 + y2 ஓட ஆன்சர் இதோ இருக்குது. 2 times x1 - x2 by y1 - y2 ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இதோ இருக்குது. இதை எப்படி எழுதலான்னா 2 by இதை டிவைடில் கொண்டு வாங்க. y1 - y2 by x1 - x2ன்னு மாற்றிக்கலாம். இதை டிவைடில் கொண்டு வந்துட்டேன். ஏன் சார் அந்த மாதிரி மாற்றினீங்க? ஏன் அந்த மாதிரி மாற்றினா இங்கே பாருங்கள், y1 - y2 by x1 - x2 ஆன்சர் இதோ ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்போ இதை அப்படியே எடுத்துட்டு இந்த ஆன்சர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ therefore y1 + y2 ஆன்சர் ஆல்ரெடி 2 இருக்குது. இதோட ஆன்சர் இதோ இருக்குது 1/√3. அப்போ இதோடைய ஃபுல் ஆன்சர் y1 - y2 by x1 - x2. இதை டிவைடில் கொண்டு வந்துட்டேன். 1/√3. இது அப்படியே சரி 1/√3. 1/√3 இதோட ஆன்சர் y1 - y2 by x1 - x2. இது அப்படியே உல்டாவை மாற்றினீங்கன்னா y1 + y2 is equal to மேலே போச்சுன்னா 2√3 will be your final answer for this problem. இப்போது டோட்டலி கொஞ்சம் வித்தியாசமான சம் இது. கிரியேட்டட் கேட்குறதுனால 2-3 வாட்டி பல மாடல்ஸ் ட்ரை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போது ஆஸ் அ டீச்சராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த சம்முக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த சம்மை கற்றுக்கிற வாய்ப்பு இது தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இது பப்ளிக் எக்ஸாமில் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் ஐ நோ ஹவு டு மிங்கிள் சம் க்ளூஸ் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன். ரியல் பார்ட் ஆஃப் z1 யூஸ் பண்ணி, ரியல் பார்ட் ஆஃப் z2 யூஸ் பண்ணி, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 - z2 இந்த 3 விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி எப்படி அவன் கேட்ட 2 ஃபைண்டுக்கு போகிறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இது. தேங்க்யூ.